என்னோட கணவர் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு கிளம்புறப்போ, இன்னைக்கு என்னோட பாஸ் நம்ம வீட்டுக்கு வருவாரு. அவரை நல்லா கவனிச்சுட்டு அனுப்பு. இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. என்னோட பேரு நந்தினி. எனக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆரம்பத்தில் என்னோட கணவர் ரொம்ப அன்பாவும் பாசமாவும் என்னை பார்த்துக்கிட்டாரு. ஆனால் போக போக என்ன காரணம்னே தெரியல. நான் நைட் நேரத்தில் கூட கிட்ட போனா என்னை அந்த பக்கம் போடி, உனக்கு வேற வேலையே இல்லையா, இந்த மாதிரி சொல்லி என்னை திட்டி விட்டுடுவாரு. இப்படி ஒரு நல்ல கணவனுக்காக நம்ம வீடியோவை ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதுக்காக அவருக்கு அந்த விஷயத்தில் விருப்பம் இல்லை. இப்படி எல்லாம் சொல்லவே முடியாது. என்ன காரணம்னு தான் தெரியல. என்கிட்ட அவர் சரியா பாசத்தை காட்டுறதே இல்லை. அதுக்கு காரணம் ஒருவேளை அவர் என் மேலே சந்தேகப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் என்னோட கணவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு மாமா எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் என்னோட கணவரை தான் பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு. ஆனால் அவர் ஆஃபீஸ்க்கு போனதுனால என் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த மாமா சும்மாவே வளவலன்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. அதனால் அவர் பேசிக்கிட்டு இருக்கதை பாதியிலே என்னால் நிறுத்தவும் முடியல. அந்த நேரத்தில் ஆஃபீஸ்க்கு போன என்னோட கணவர் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. அன்னையிலேருந்து தான் அவர் என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாரு. ஒருவேளை நான் ஏதோ தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் என் மேலே இருந்த பாசத்தை குறைச்சிட்டாரு. என்னை நைட்டு நேரத்தில் கூட சரியாக கிட்ட கூட நெருங்க விடவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு காரணம் அவருக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அவர் வெறுமனே என் மேலே சந்தேகம் மட்டும் பட்டா பரவாயில்ல. நான் எப்படிப்பட்டவ, உண்மையிலேயே ஆம்பளைங்களுக்காக அலையிறனா, நான் ஏதோ தப்பு பண்ணுறேனா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினாரு. ஒரு நாள் நைட்டு நான் அவர் பக்கத்தில் போனேன். எப்போவும் நான் பக்கத்தில் போனால் என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாரு. இல்லைன்னா சீப்போ அப்படின்னு திட்டுவார். ஆனால் இன்னைக்கு எதுவுமே சொல்லாமல் என்னை அப்படியே அணைச்சிக்கிட்டாரு. எனக்கே அது ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வேற ரொம்ப ரொமான்டிக்காக இருந்தேன். அந்த நேரத்தில் அவர் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னார். என்ன விஷயம் சொல்லுங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமாக கேட்டேன். இல்லைம்மா, நாளைக்கு என்னோடய ஃப்ரெண்டு வருவான். அவன் கூட நீ படத்துக்கு போகணும்னு சொன்னான். எனக்கு அதை கேட்ட உடனே அப்படியே ஷாக்காக இருந்துச்சு. என்னது, உங்கள் ஃப்ரெண்டு வருவாரா? அவர் கூட நான் படத்துக்கு போகணுமா? இது ஏங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை? அப்படி படத்துக்கு போகணும்னா வாங்க நம்ம 2 பேரும் போவோம். அவன் கூட நான் எதுக்கு போகணும்? இந்த மாதிரி அதிர்ச்சியில் திட்டினேன். இல்லைம்மா, அந்த புது படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அந்த படத்துக்கு நானும் அவனும் போகிறதுக்கு தான் டிக்கெட் எடுக்க சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான வேலை ஒன்று வந்துருச்சு. அதனால் என்னால் கண்டிப்பாக போக முடியாது. ஏன் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணணும்? அதனால் நீ போயிட்டு வா. எனக்கு இந்த விஷயத்த அவர் சொன்னதுல இருந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு. இவன் என்ன அவ்வளோ பெரிய நல்லவனா? ஏற்கனவே என்னை சந்தேக கண்ணோட தான் பார்க்குறான். அதனால தான் சரியாக பேசக்கூட மாட்டேங்கிறான். அது எப்படி எவனோ ஒரு ஆம்பளை கூட என்னை தனியாக படத்துக்கு அனுப்புவானா? இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு சரிங்க, நாளைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அடுத்த நாள் அவரோட ஃப்ரெண்டு என்னை படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வந்தார். என்னோட கணவரும் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவர் என்னோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பார் போல. அப்போ கிளம்பும்போது நான் போயிட்டு வரேன்னு என்னோட கணவர்கிட்ட கேட்டேன். ஆமாம், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு, படம் போட்டுருவாங்க அப்படின்னு அவன் சொன்னான். திரும்பவும்னா என்னங்க, உண்மையிலேயே தான் சொல்கிறீங்களா? நான் உங்கள் ஃப்ரெண்டு கூட படத்துக்கு போக போகிறேன். உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரி பார்த்தாரு. சரி சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டோட பைக்கில் ஏறி படத்துக்கு கிளம்பிட்டேன். நானும் ஜாலியாக தியேட்டருக்கு போனேன். அங்கே போய் அவர் ஃப்ரெண்டோடு சேர்ந்து படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு தியேட்டருக்கு போகிறதுனா ரொம்பவே பிடிக்கும். இப்போ கணவர் ஃப்ரெண்டோட போகிறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் படம் பார்க்குறதுனால நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். படம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட கணவரோட ஃப்ரெண்டு படத்தை பார்க்காம என்ன தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்தில் நான் யதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது அவர் என்னை பார்த்துக்கிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன். நானும் அவரை திரும்பி பார்த்து என்னன்னு கேட்டேன். அவர் அதுக்கு பதில் எதுவுமே பேசாமல் என்னத்தான் பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த நாதாரி என் மேலேயும் கை வச்சான். தியேட்டருக்கு வந்திருக்க, அதுவும் அவன் கூட தான் வந்திருக்க.
இப்போ நாம் அவன்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ரொம்ப அமைதியாகவே இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவன் என்னோட மூடை மாற்றி விட்டுட்டான். அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னோட மனசு மாற ஆரம்பிச்சுது. அப்போ யதார்த்தமாக 2 சீட்டுக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு சீட்டு ஒரு ஆளோட முகம் தெரிஞ்சுது. என்னடா தெரிஞ்ச ஆளோட முகம் மாதிரி இருக்கு, அது யாருன்னு பார்த்தா அது என்னோட கணவர் தான். அவன் என்ன வேவு பார்க்கறதுக்காக, நான் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனோட ஃப்ரெண்டோட என்னை படத்துக்கு அனுப்பி விட்டுட்டு அவனும் பின்னாடியே என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். அதனால் நான் அதுக்கு மேலே எதுவுமே பண்ணாமல் எனக்கு அவசரமாக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு என்னோட கணவர், ஏ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறேன்டி, என்னோட பாஸ் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், அவருக்கு நல்லா சமைச்சு வை, அப்போ தான் எனக்கு ப்ரமோஷன் தரேன்னு சொன்னார். இந்த மாதிரி சொல்லிட்டு என்னோட கணவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே அவரோட பாஸும் வீட்டுக்கு வந்தார். பெரிய விருந்தே அவருக்காக தடபுடலாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே ருசித்து சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் உன்னோட புருஷனுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டாரு. நான் அவர்கிட்ட இந்த விஷயம் என்னோட புருஷனுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அது அவரும் அவன் தெரிஞ்சுதானே என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான், இல்லைனா வர சொல்லுவானா? அதனால் நானும் அதுக்கு சம்மதிச்சிட்டேன். அவர் வீட்டில் இருந்த டிவியை போட்டு அதில் ரொமான்டிக்கான சாங் தான் ப்ளே பண்ணியிருந்தாரு. முதல்ல 2 பேரும் டான்ஸ் ஆடுவோன்னு கேட்டார். அதுக்கு நானும் ஓகே சொல்லி அவரோடு சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தேன். அப்படி ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆள் முகத்தில் இருந்த மீசை தனியாக கலண்டு வந்துருச்சு. நான் உடனே ஷாக் ஆகி யார் நீங்கள் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அந்த ஆள் அவனோட தாடி மீசையெல்லாம் எடுத்துட்டு வேஷத்தை கலைச்சான். அது யாருன்னு பார்த்தா என்னோட கணவர் தான். உடனே கோபத்தில் நான் அவனோட கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்டேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நான் தப்பு பண்ணதா செய்வேன். நீயே உன்னோட முதலாளி மாதிரி வேஷம் போட்டுட்டு உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், அதனால முதலாளி கூட ஒன்றா இருக்கிற மாதிரி செஞ்சு விட்டுட்டு போனியா? நான் தப்பு பண்ணதானே செய்வேன் அப்படின்னு அவனோட கன்னத்தில் இன்னொரு அறை விட்டேன். அதுக்கப்புறமா அவன் வாயை திறக்கவே இல்லை. நிஜமாவே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான். எனக்கு இப்போ என்னோட கணவரோட மனசை பற்றி நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு என் மேலே ரொம்ப நாளாகவே சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அவன் ஃப்ரெண்டோட என்னை தியேட்டருக்கு அனுப்புகிறதும் அப்புறமா முதலாளி மாதிரி அவனே வேஷம் போட்டு வர்றது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருக்கான். நாம் தப்பு பண்ணாமல் இருக்கும்போதே அவன் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கான். அதுவே நாம் தப்பு பண்ணணும்னா இவன் என்ன செய்வான்? இவனுக்கு ஒரு சரியான பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்தாகணும். அதுக்கான சமயத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அதிலிருந்து 1 மாதம் கழித்து என்னோட கணவர் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாகவே கரண்ட் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. அது சரி பண்ணுறதுக்காக இன்றைக்கி எலக்ட்ரீஷியன் வருவான்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. ஆனால் அந்த மாதிரி சொன்னதும் எனக்கு உண்மையிலேயே எலக்ட்ரீஷியன் தான் வரானா இல்லை வேறு யாராச்சும் வருவாங்களா? எதுக்காக வீட்டுக்கு வருவாங்க? இந்த மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே என்னோடய மனசுக்குள்ளே பல சிந்தனைகள் ஓடிட்டு இருந்துச்சு. அவன் சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரீஷியனும் வந்தான். நிறைய முடி தாடி வச்சுருந்தான். பார்க்குறதுக்கு நல்ல அம்சமாகவும் அழகாகவும் இருந்தான். அவன் வந்த உடனே என்னோட கணவர் தான் அவனை அனுப்பிவிட்டதா சொன்னார். சரி வேலையை பாருன்னு சொல்லி எந்த இடத்துல கரண்ட் கட் ஆகிருக்கோ அந்த இடத்தையெல்லாம் காமிச்சேன். அவனும் மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவன் பின்னாடியே தான் இருந்தேன். அவனை நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இவன் யார்? ஒருவேளை என்னோட கணவர் தான் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கானா, இல்லை இந்த தடவை என்னோட புருஷனோட ஃப்ரெண்டு யாரையாவது எலக்ட்ரீஷியன் மாதிரி ரெடி பண்ணி அனுப்பியிருக்கானா? இப்படியெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே மெதுவாக நான் பக்கத்தில் போனேன். ஆனால் அவனை ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த நேரத்தில் அவன் திரும்பி பக்கத்தில் இருந்த ஒரு டேப்பை எடுக்க சொன்னான். ஏன்னா அந்த இடத்துல ஒயர் கட்டாகி இருந்துச்சு. அதை சரி பண்ணுறதுக்காக அந்த டேப்பை எடுக்க சொன்னான். நான் அதை எடுத்து கொடுத்தேன். அவன் வந்து அந்த டேபிள் மேலே ஏறி நின்று அந்த ஒயரை சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் வந்து அந்த வயரை சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அது அவனுக்கு சரியாக எட்டலை. அதனால் வந்து காலை நல்லா மேலே தூக்கி சரி பண்ண முயற்சி பண்ணான். அப்போ தடுமாறி மேலேருந்து கீழே விழுந்துட்டான். அப்போ அந்த டேபிள் பக்கத்தில் நான் தான் அந்த டேபிளை பிடிச்சிக்கிட்டு நின்னேன். அதனால் அவன் கீழே விழுந்ததும் என் மேலே தான் விழுந்தான். எனக்கு பின்னாடி சோஃபா இருந்தது. நான் அந்த சோஃபாவில் விழ
அவன் என் மேலே வந்து விழுந்துட்டான். விழுந்தவன் உடனே எந்திரிக்காம என் மேலேயே படுத்து கிடந்தான். அவனோட உடம்பு ரொம்ப பெருசாக இருந்ததுனால என்னால் அசையவே முடியலை. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்ததுனால எனக்குள்ளே ஏதோ மாதிரி இருந்துச்சு. என்னோட மனசு மாறிப்போச்சு. என்னோட மனசு மாறி போனதுனால நான் எதுவுமே பண்ணாமல் அவனையும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தேன். அப்போ எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்தது. இது அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. அதனால் என்கிட்ட அவன் இஷ்டத்துக்கு நடந்துக்க ஆரம்பித்தான். அவன் என்ன செஞ்சாலும் நான் ஒன்றுமே சொல்லலை. அது எல்லாத்துக்குமே அமைதியாக தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு ரூமுக்கு என்னை கூட்டிகிட்டு போனான். அங்கே நாங்கள் செய்யக்கூடாத விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். வீட்டுக்குள்ளே ஆள் இருக்குது, அதுவும் வேற ஒரு ஆண் இருக்கிறதுனால நான் வெளியில் இருந்த கதவை திறந்து தான் வச்சுருந்தேன். அந்த விஷயத்த நான் சுத்தமாக மறந்துட்டேன். அப்படி திறந்து இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே யார் வேணாலும் வரலாம். கொஞ்ச நேரத்தில் வேலைக்கு போன என்னோட கணவர் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிஷியன் வந்திருக்கான்ல, அவனை என்னோட கணவர் தானே அனுப்பியிருக்கான். அவன் என்ன வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நேராக வீட்டுக்கு தான் வந்தான். கதவு திறந்திருக்கிறதுனால அவர் கதவை தட்டிட்டு கூட வீட்டுக்குள்ளே வரலை. நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் இருந்த ரூம்குள்ளே தான் வந்தார். நாங்கள் அப்படி இருக்க ஒரு விஷயத்த அவர் பார்த்துட்டாரு. அவர் அப்படியே ஷாக் ஆகி போயிட்டாரு. ரூமுக்குள்ளே வந்ததும் அப்படின்னு சத்தம் போட்டார். என்னோட கணவர் திடீர்னு வந்தது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். கணவருக்கு ஒரு நாள் நாம் ஷாக் கொடுக்கணும் அப்படின்னு. நான் நினச்ச மாதிரி அவரும் திடீர்னு வந்துட்டார். நான் கொஞ்சம் கூட பயப்படாமல், என்னங்க நீங்கள் அங்கே இருக்கீங்க, அப்புறம் இந்த ஆள் யார், அன்னைக்கு நீங்கள் வேஷம் போட்ட மாதிரி தாடி மீசையெல்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு என்னோட கணவர்கிட்ட கேட்டேன். அதை கேட்டு என்னோட கணவரும் அப்படியே பதறி போயிட்டாரு. அன்னைக்கு நீங்கள் வேஷம் போட்ட மாதிரியே தாடி மீசையெல்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு என்னோட கணவர்கிட்ட சொன்னேன். அதை கேட்டு என்னோட கணவர் அப்படியே பதறி போயிட்டாரு. அவரும் அடிக்கடி இப்படி வேஷம் போட்டு வேற யாரோ மாதிரி வந்ததுனால நானும் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே புரிஞ்சுது. இதுக்கப்புறமா என்னோட கணவர் என்னை சந்தேகப்படுறதை நிறுத்திட்டு என் கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார். நாம் என்னதான் சரியாக இருந்தாலும் நம்மளை ஒருத்தங்க சந்தேகப்படுறாங்க, நாம் செய்யாத விஷயத்த செஞ்சோன்னு சொல்லும்போது அந்த தவறை செஞ்சால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே வரும். அதே எண்ணம் என்னோட கணவர் திரும்ப திரும்ப என்னை சந்தேகப்படும் போது எனக்கும் வந்துச்சு. அதனால தான் நானும் அந்த தப்பை பண்ணேன். நாம் சரியாக இருக்கும்போது ஒருத்தங்க நம்மளை சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்றைக்காவது ஒரு தவறை செய்வோம் அப்படிங்கிறது இது மூலமாக எனக்கு புரிய வந்தது. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம். நன்றி.